வாலண்டரியாக பண்ணுற எல்லாமே இப்போ நடக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை தூங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது பாடணும், ஏதாவது எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்டிவ் இதில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ரிஃப்ளெக்டிவ் சிஸ்டத்துக்கு கீழே தான் வரும். ஸோ அந்த சிஸ்டத்துக்கு கீழே வந்து நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா காமனாக வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் யூஸ்வலாக கேட்குறது வந்து எந்த விதமான டயட் ஃபாலோ பண்ணணும். சில பேரெல்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் அவங்களால வந்து ஒரு புக்கே வச்சுட்டு இருக்க முடியும். அதுக்கு மேலே வந்து எனிதிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். மூவிஸோட லென்த்தே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் இருந்தது, இப்போ 2.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் 10-15 மினிட்ஸ் இருந்தது, இப்போ யூடியூபே வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் வீடியோஸே பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு எல்லாமே. ஸோ கிராஜுவலாக வந்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. ஸோ மெயின் இதுக்கு ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஆஸ் அ டாக்டராகவும் சொல்கிறேன் அண்ட் ஆஸ் அ கோ ஆஸ்பிரண்ட்டாக உங்களுக்கு இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுற ஆஸ்பெக்டையும் சொல்கிறேன். வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீப். நான் வந்து சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் டிஸ்ட்ரிக்டோட டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2017 பேட்ச் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர். இப்போது ஒன்ஸ் நம்ம மெடிசனாக இருந்து சிவில் சர்வீஸ்குள்ளே வரும்போது அதுக்குன்னு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. மெயினாக வந்து நம்ம மெடிசனில் படித்தது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் டேஸில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஒரு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்டோட நமக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து திரும்பவும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கும்போது ரொம்ப வந்து இனிஷியலாக வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. நம்ம சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷன் டைமில் இப்போ அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டேட் பை டே வந்து அது குறைஞ்சிட்டே வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு மூவிஸோட லென்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் இருந்தது, இப்போ 2.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் 10-15 மினிட்ஸ் இருந்தது, இப்போ யூடியூபே வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் வீடியோஸே பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு எல்லாமே. ஸோ கிராஜுவலாக வந்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. ஸோ மெயின் இதுக்கு ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளோட அந்த எபிலிட்டி டு கான்சென்ட்ரேட் வந்து இல்லை. இப்போ நம்மளோட எல்லா டிசிஷன்ஸும் பார்த்திங்கன்னா பிரெயினில் வந்து கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் வந்து நம்ம ரீசனிங் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் அப்படிம்பாங்க. ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு அறியாமையே சப்கான்ஷியஸாக நடக்கிறது. டக்குன்னு யாரோ ஒரு நம்மளை பிஞ்ச் பண்ணுற கிள்றாங்க அப்படின்னா நம்ம கையை எடுத்துருவோம், இல்லை நெருப்பில் கை வச்சோம் அப்படின்னு டக்குன்னு எடுத்துருவோம். இதுக்கு வந்து உங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. இன்னொன்று வந்து ரிஃப்ளெக்டிவ் சிஸ்டம்ஸ் அப்படிம்பாங்க. ரிஃப்ளெக்டிவ் சிஸ்டம்ஸ் ரிஃப்ளெக்டிவ் டிசிஷன் மேக்கிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது. நீங்கள் வாலண்டரியாக பண்ணுற எல்லாமே இப்போ நடக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை தூங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது பாடணும், ஏதாவது எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்டிவ் இதில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ரிஃப்ளெக்டிவ் சிஸ்டத்துக்கு கீழே தான் வரும். ஸோ அந்த சிஸ்டத்துக்கு கீழே வந்து நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸோ நம்ம மெயினோட எஃபர்ட் என்ன, கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கணும் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்டிவ் எபிலிட்டி அந்த பிரெயினில் வந்து லாங்கராக சஸ்டெயின்டாக இருக்கிறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இது வந்து பை ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ எதுவுமே வந்து ஒரு 1 டேயில் வந்து நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த ரிஃப்ளெக்டிவ் ஆட்டோமேட்டிக் பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், எனி ஆக்டிவிட்டி, படிக்கிறதாகட்டும் விளையாடுறதாகட்டும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு லிமிட் வரும், இது வரைக்கும் போதும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்போ வரும்போது ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணுங்கள், ப்ரொலாங் பண்ணுங்கள். ரொம்ப கிடையாது, ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி வரும். இதுக்கப்புறம் போதுங்கிறத நம்ம ரொட்டீனாக ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், எனிதிங் என்ன ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஜஸ்ட் அந்த ஆக்டிவிட்டியை ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ப்ரொலாங் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரொலாங் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த ரிஃப்ளெக்டிவ் எபிலிட்டி அந்த பிரெயினோட அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து நமக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சஸ்டெயின் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டடீஸில் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு ஆக்டிவிட்டி ஒரு படிக்கிறீங்க, சில பேரெல்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் அவங்களால வந்து ஒரு புக்கே வச்சுட்டு இருக்க முடியும். அதுக்கு மேலே வந்து எனிதிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷன் அண்ட் அந்த ரிஃப்ளெக்டிவ் எபிலிட்டிக்குள்ளேயே போக முடியும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன, ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லை அன்னெசரியாக ஒரு வீட்டில் ஒரு
பேரண்ட்ஸை கூப்பிடுறது, இல்லை ஒரு டிவி பார்க்குறது, இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும் நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். மொபைல் ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். அது படிக்கிற டைம் மட்டும்தான். இப்போ இந்த டே அண்ட் ஏஜில் மொபைல் ஃபோன்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் வந்து இன்வேரியபிள் ட்ரூத்து. பட் இருந்தாலும் நம்ம படிக்கிற டைம் ஒரு 1 hour டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் ஒரு சைலண்டில் போட்டு தள்ளி வச்சிடுறது. டிவி எதுவும் பார்க்காம தனியாக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஒரு குவைட்டான அட்மாஸ்ஃபியருக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் போயிடுது. அப்போது ஒன்லி உங்களோட உங்களோட டாஸ்க் என்ன, அன்றைக்கி என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாஸ்க்கு நீங்கள் 2 என்டிட்டி தான் அந்த டைமில் இருக்குது. அப்படிங்கிறபோது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கூட உங்களால் ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லிமிட் வரும்போது ஜஸ்ட்டு ஒரு 1 minute மட்டும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் மாற்றிக்கலாம். இப்படி நீங்கள் கிராஜுவலாக பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் எடுத்திங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக ஒரு 45 to 50 minutes கான்சன்ட்ரேட்டடாக வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸு இப்போ ஆஸ்பிரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கும்போது, சார் நான் படிக்கிறேன், ஏன்னால் ஒரு 15 minutesக்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிருது, இல்லை வேறு ஏதாவது பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 15 minutesக்கு ரொம்ப ஒரு குறைவான பீரியடு. ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 hour to 45 minutes வரைக்கும் நீங்கள் பர்டிகுலர் ஒரு டாஸ்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு வெரி குட் சைன். உங்களால் அது ஃபர்தராக வந்து டெவலப் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் நல்ல ஒரு 1 hour வரைக்கும் நல்லா பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு இதுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் டேக் அ பிரேக். ஒரு 5 to 10 minute பிரேக் கண்டிப்பாக எடுக்கணும். அது எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாமே உங்கள் என்சைம்ஸு, ஹார்மோன் லெவல்ஸு எல்லாமே வந்து அந்த 1 hour நீங்கள் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லெவல் எல்லாமே வந்து ஹையாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பிளட்டில் வந்து ஒரு சர்க்குலேஷனுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறது, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு 5 minutes பண்ணலாம். அப்படி சில பேர் வந்து ஒரு சாங்ஸ் கேட்பாங்க, ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அவங்களுக்கு. சில பேர் அவங்களோட வேறு ஏதாவது புக்ஸ் படிப்பாங்க, இது இல்லாமல் ஒரு ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி படிப்பாங்க. சில பேருக்கு மேகசின்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேர் யூடியூப்ஸில் வீடியோ பார்ப்பாங்க, ஏதாவது ஃபன்னி வீடியோஸ், ஜோக்ஸ், காமெடி அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு 5 minutes அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மைண்ட் டிவேட் ஆகிடும். அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அப்படியே வந்து குறையும். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்கள் ரிஃப்ளெக்டிவ் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஒர்க் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து உங்கள் பாடியில் பில்டப் ஆகும். அந்த அளவுக்கு உங்களோட ஹார்மோன்ஸும் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸும் வந்து பாடியில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பேக் டு நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னா பாடியில் வந்து அந்த சர்க்குலேஷன் நீங்கள் ஒரு டைம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் வேறு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி பண்ணும்போது அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அந்த குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutesக்கு அப்புறம் அகெயின் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் பாடி வந்து ஒத்துழைக்கும். ஸோ ஆஸ் அ டாக்டராகவும் சொல்கிறேன் அண்ட் ஆஸ் அ ஆஸ்பிரண்ட்டாக உங்களுக்கு இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுற ஆஸ்பெக்டையும் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன அந்த 1-2 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் தெரியும். அதர் காமனாக வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் யூஸ்வலாக கேட்குறது வந்து எந்த விதமான டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபுட்ஸு அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வெளியில் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் கூட நிறைய உங்களுக்கு மிஸ்கைடட் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், இதெல்லாம் சாப்பிட்டா வந்து பிரெயின் டல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அந்தந்த இண்டிவிஜுவலோட அவங்களோட கெப்பாசிட்டி அண்ட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்து உள்ளது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டயட்லேயே நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டாங்க, வேரியஸ் ரீசன்ஸ்னால இருக்காது. அப்போ அவங்க எப்படி ஒரு நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. சில பேர் வந்து அது பிரியப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருப்பாங்க. பட் ஒன்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் கன்ஃபார்மாக இருக்கும். என்னென்னா நம்ம ஃபுட் இன்டேக் அதிகமாக நம்ம வயிற்றில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த டைஜஷனுக்கு தான் டைவர்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மற்ற ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நினைக்கும்போது வந்து நீங்கள் உடனே சாப்பிட்டு உடனே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து எதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரௌசினஸ் வருது சாப்பிட்ட உடனே அப்படின்னா பிகாஸ் மேக்ஸிமம் பிளட் சப்ளை வந்து நீங்கள் சாப்பிட்ட 1/2 hourக்கு அப்புறம் அந்த ஃபுட்டோட டைஜஷனோட ப்ராசஸுக்கு வந்து போகிறதுனால உங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸுக்கோ பிரெயினோட பர்ஃப்யூஷனுக்கோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவாக வந்து குறையும். அதனால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பவர்ஸ் எல்லாமே வந்து குறையும். ஸோ அது மட்டும் தான் சொல்லுவேன். சாப்பிட்டுட்டு உடனே நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறத விட சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். ஒரு 1 hour வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் அந்த பாடி டைஜஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். இதுக்கு தான் வந்து நீங்கள் சாப்பிட்றதே கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த டைஜஷனுக்கு வந்து அவ்வளோ பிளட் சர்க்குலேஷன் வந்து டீவியேட் ஆகாது. ஸோ நம்ம அதர் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து நமக்கு வந்து பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும்.